ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன மாதிரியான வீடியோஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ரூம்ஸ் எனர்ஜியும் டைம் ஆரக்கல் ரெண்டுமே சேர்ந்து பார்க்க போகிறோம். முன்னாடி கார்ட்ஸ் எல்லாம் நான் ஷஃபிள் பண்ணிட்டேன், ஷஃபிள் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ செட் 1 செட் 2 ரெண்டில் எது வேணுன்றது பொறுமையாக பாஸ் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான ஆன்சர்ஸ் வருதுன்றது வாங்க பார்க்கலாம். இப்போ செட் 1 சூஸ் பண்ணலாம் உங்களுக்கு. கார்ட்ஸ் ஓகே. இப்போ நான் என்ன பார்க்குறேன்னா உங்கள் கார்ட்ஸ் வேலையில் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னா, ஸோ ஆணாக இருந்தால் பெண்ணும், பெண்ணாக இருந்தால் ஆணும், ரெண்டு பேருமே வந்து உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் ஆகலாம், இல்லை பார்ட்னர்ஸ்குள்ளே இருக்கலாம். எந்த மாதிரியான டிஸ்டர்பன்சஸ் இருந்தாலும் ப்ளீஸ் ரெண்டு பேரும் தனியாக உட்காந்து நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் பிரச்சனையாக முடிவுக்கு வாங்க. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்க வேண்டாம். கூட கூட யாரும் ஒருத்தர் விட்டுட்டு இன்னொருத்தர் இறங்கி போங்க. ஏன்னா விட்டு கொடுத்தீங்கன்னா தான் இங்கே பாண்டிங் சூப்பராக இருக்குன்ற மாதிரி காமிக்குது. ஆனால் தேர்ட் பார்ட்டி யாரையும் உள்ள இன்வால்வ் பண்ணாதீங்க. உங்களோட இஷ்யூஸ்குள்ள ரொம்ப காஷியஸாக இருங்க. தெளிவாக பேசுங்க. கிளாரிட்டி உங்கள் ரெண்டு பேருக்குமே இல்லை. ஸோ யாரையுமே நீங்களே கிளாரிட்டியாக இல்லாத போது இன்னொருத்தரை உள்ள விடாதீங்கன்ற மாதிரி காஷியஸ் வார்னிங் வருதுங்க. ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல். உங்கள் ரெண்டு பேருக்குள்ள யாரையும் உள்ள விடாதீங்க. உங்கள் ரெண்டு பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா நீங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து பேசி சமரசம் ஆயிக்கோங்க. அப்படி சமரசம் ஆகிங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பட்டர்ஃப்ளை மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க. ரைட்? அப்படி இருந்தீங்கன்னா உங்களோட ஜேர்னி, உங்களோட லைஃப் ஜேர்னி பயங்கர க்ரோத்தில் தான் போகுது. தேவையில்லாமல் எந்த கான்சிக்வன்சஸும் ஃபேஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வார்த்தைகளில் கவனம் கவனம் கவனம். சரிங்களா? உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை நீங்களே முடிச்சுக்கோங்க. அது பிரச்சனையே கிடையாது. உட்காந்து பேசுனீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. தெர் இஸ் நத்திங் இன் பிட்வீன் யூ போத். வேறு யாரையும் இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க. நீங்கள் ரெண்டு பேரும் பேசி சமரசம் ஆயிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தீங்கன்னா பயங்கர ஹார்மனி கிடைக்க போகுது உங்களுக்கு. ஹார்மனினா பயங்கர சந்தோஷம், நிம்மதி, ஜாலியாக இருக்கலாம். ஓகே. ஆனால் இப்போ ஏதோ ஒரு கஷ்டமான இதை பிரேக் த்ரூ பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, டைம் வரக்கல்ல எப்போ இது நடக்கணும்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, நான் என்ன சொன்னேன், ஏதோ ஒரு டிஃபிகல்ட் டைம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே ஃபைன். டிஃபிகல்ட்டிஸ் இன் ஒர்க், டேக் யோர் மாமாஸ் ஹெல்ப் அப்படின்னு வருது. உங்களுக்கு வெல்விஷராக யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கேளுங்க. பட் நீங்கள் அவங்கள உள்ள உட்கார வச்சு இது பண்ணாதீங்க, பேச வைக்க வேண்டாம். ஹெல்ப் கேட்டுக்கலாம். இப்படி இருக்கு, நான் என்ன பண்ணலான்றத அவங்ககிட்ட பண்ண அவங்க வந்து இப்படி பேசுங்க அப்படி பேசுங்கன்னு சொல்லுவாங்க. அது நீங்க போய் பேசணும். அவங்கள வந்து மத்தியஸ்தம் பண்ண விடக்கூடாது. நீங்க தான் உங்க ரெண்டு பேருக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசணும். நோபடி ஷுட் என்டர். பட் யூ கேன் ஆஸ்க் சம் ஒன்ஸ் ஹெல்ப். யார் உங்களுக்கு ட்ரூவாக ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்க கிட்ட ஹெல்ப் கேளுங்க. யூ நீட் சம் ஒன்ஸ் ஹெல்ப். கண்டிப்பாக உங்களுக்கு யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாங்க. யார் உங்களுக்கு வேணுமோ அவங்க கிட்ட ஹெல்ப் கேளுங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடலாம். ரைட்? வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. செட் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு ஓகே. செட் 2 சூஸ் பண்ணவங்க இதுக்கு முன்னாடி ரொம்ப எல்லாரும் உங்களை ரொம்ப மட்டம் தட்டி, உங்களை அவமானப்படுத்தி, உங்களுக்கு துரோகம் பண்ணி நிறைய விஷயங்கள் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருந்தீங்கன்னா இப்போ எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு கொஞ்ச நாட்களில் உங்களோட நீங்கள் எதெல்லாம் நீங்கள் இழந்தீங்களோ, நிம்மதி, சந்தோஷம், நீங்களே உங்களையே இழந்த மாதிரியான ஃபீல். ஒரு எப்படின்னா, ஒரு லேடிஸாக இருந்தாலும் அவங்களோட மேஸ்குலைன் எனர்ஜி இருக்கும், மேலாக இருந்தாலுமே அவங்களுக்கு ஃபெமினைன் எனர்ஜி இருக்கும். பாசமாக ஆண்களாக இருந்தீங்கன்னா அவங்களோட அந்த ஆண்மைத்தனத்தையே இழிவு பேசின மாதிரியான விஷயங்கள் அவங்கள ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருப்பாங்க. அவங்க செல்ஃப் ரெஸ்பெக்டையே ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணி அவங்கள ரொம்ப மட்டம் தட்டி அவங்கள ஒன்றுமே இல்லை நீ அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் டோன்ட் வரி அட் ஆல். டிவைன் உங்களுக்கு சொல்கிற ஒரே மெசேஜ் என்னென்னா, யார் உன்னை என்னெல்லாம் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் நீ ஒதுக்கி தள்ளிடு. இதெல்லாமே ஒரு பாடமாக எடுத்துக்கோ. உனக்கு மன நிம்மதி, ஹார்மனி, பீஸ் எல்லாமே நான் உனக்கு தரேன். கூடிய சீக்கிரத்தில் தரேன். அதை நீ நம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே.
இதெல்லாம் தொலைச்சிங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். மெயினாக மன நிம்மதி கிடைச்சிருச்சுன்னா நீங்கள் இதெல்லாம் தொலைச்சிங்களோ அதெல்லாம் உங்களுக்கு திரும்பி கிடைக்க போகுது. ஓகேவா? டைம் மார்க்கில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இன் 24 days நான் சொன்னேன் இல்லையா, இதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்ச நாளில் உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுதுன்னு சொன்னேன். இன் 24 daysக்குள்ளே உங்களுக்கு இது மாற்றங்கள் நடந்தே தீரும். நீங்கள் இப்போ இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அது எல்லாமே விடுங்கன்னு சொல்கிறாங்க. லெட் கோ பண்ணுங்க. சால்ட் ரெமெடி தெரிஞ்சதுன்னா சால்ட் ரெமெடி பண்ணுங்க. தெரியலன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அந்த ரெமெடி என்னன்னு சொல்கிறேன். ஒன்றும் வேண்டாம், ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா தினம் குளிக்கிற தண்ணியில் கொஞ்சம் சால்ட், ராக் சால்ட் போட்டுட்டு குளிங்க. குளிக்கும்போது நம்மளோட ஆரா கிளென்ஸ் ஆகும். நம்மளோட பேட் எனர்ஜிஸ் எல்லாமே நெகட்டிவ், நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுற நெகட்டிவ் தாட்ஸ் நம்மளை விட்டு கிளென்ஸ் ஆக 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 உங்களோட இன்னர் க்ரோத் வந்து வளரும். இன்னர் க்ரோத் அப்படின்ற போது உங்கள் சோல் வந்து நிம்மதி அடையும். சோல் நிம்மதி அடைஞ்சதுன்னா நம்ம ஹாப்பியாக இருப்போம். நம்ம நினைக்கிறது சாதிச்சுட்டு போயிடலாம். சரிங்களா? டோன்ட் வரி அட் ஆல். எல்லாமே சூப்பரான கார்ட்ஸ் தான், 2 பேருக்குமே சூப்பரான கார்ட்ஸ். ஓகே, இது கண்டிப்பாக ஜெயிக்க போறீங்க. யூ ஆர் கோயிங் டு வின். நீங்கள் யார் அப்படின்றத காமிக்க போகிற டைம் வந்துடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனலாக வேணும்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். அது மூலமாக நம்ம பேசலாம். தேங்க்யூ.